பெரம்பலூர் வெண்பா ஊரில் வயலில் அமைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி இருவர் பலியாகி இருக்கிற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோதமாக அமைத்த மின்வேலியில் சிக்கி பெரியசாமி, செல்லம்மாள் ஆகியோர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் விவரிக்க கேட்போம். அருண்குமார், இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன? நிச்சயமா, பெரம்பலூர் மாவட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெண்பா ஒரு கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்தவர் பெரியசாமி. இவருக்கு விவசாய நிலம் இருக்கு. அந்த விவசாய நிலத்துல மக்காச்சோளம் பயிரிட்டு இருக்காரு இப்ப சீசன்றதுனால. இந்த விளைநிலத்தை சுத்தி என்ன பண்றாருன்னா, வனவிலங்குகள் நிறைய பயிரை சேதப்படுத்துது அப்படின்ட்டு இவர் என்ன பண்றாரு, மின்சார வாரியத்துல அனுமதி பெறாமலே சட்டவிரோதமா வயல் ஃபுல்லாவே மின்வெளி அமைச்சிடுறாரு. இந்த நிலையில இன்னைக்கு காலையில அவர் வழக்கம் போல அவருடைய காட்டுக்கு போறாரு. அப்ப எதிர்பாராத விதமா அவர் போட்ட மின்வெளியில அவரு சிக்கி பரிதாப சம்பவத்திலே உயிரிழந்துடுறாரு. இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா செல்லம்மான்றோட வயக்காட்டு இருக்கு. அவங்களும் இன்னைக்கு என்ன பண்றாங்க, இந்த காட்டு வழியா அவங்க காட்டுக்கு வயலுக்கு போகும்போது அவங்களும் எதிர்பாராத விதமா இந்த மின்வெளி சிக்கி 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. இந்த 2 பேர்த்தையுமே ஒரு உறவினர் தேடுறாங்க. எங்க காட்டுக்கு போனாங்களே ஆளக்கான தேடும் போதுதான் பார்க்கும்போது இவங்க 2 பேருமே சம்பவத்தை இறந்துக்கிறது ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. இது குறித்து உடனே அருகில் இருக்கக்கூடிய கைக்குளத்திற்கு காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்குறாங்க. காவல்துறை உடனே சம்பவத்துக்கு 2 பேர் உடனே மேய்த்து அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறுக்காக ஆய்வு வச்சிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்குமே பெரியசாமி சட்டவிரோதமா இந்த மாதிரி அவருடைய நிலத்துல மின்வெளியை போட்டு அவரே இறந்து போன சம்பவம் அந்த பகுதியில ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம இது போல சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மின்சார வாரியத்துறை இது பொறுத்து எந்த ஆய்வுமே செய்யல அப்படின்ற கூட ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா இது போல சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறும் போது மின்சார வாரியத்துறையின் கண்டிப்பா அங்குள்ள வயல்வீட்டுல விவசாயிகள்கிட்ட அறிவுறுத்தணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சட்டவிரோதம். ஆனா இது அவங்க அறிவுறுத்தல அப்படின்ற குற்றச்சாட்டு கூட நம்மள்ட்ட இருக்கு.